சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளுக்கும் தேவையான சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என சேலம் வீரபாண்டி தொகுதியில் திமுக சார்பில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் தருண் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை முன்னெடுத்து நீங்க வாக்கு சேகரிச்சிட்டு? இல்ல சார், நம்ம வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப மிகுந்த பரப்பளவு கொண்ட ஒரு தொகுதி. 3 மேஜர் ஒன்றியங்கள், ஒன்று வந்து சேலம் ஒன்றியம், ஒன்று வந்து வீரபாண்டி ஒன்றியம், ஒன்று வந்து பனமட்டில் ஒன்றியம். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் இருக்கு. இந்த வாட்டி தலைவர் வந்து நம்மளுடைய ஆட்சியில இந்த பகுதியில் அதிகப்படியான பட்டாக்கள் வழங்கி இருந்தாலும் சிறு சிறு ஊராட்சிகள்ல பட்டா வழங்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்மளுடைய சேலம் ஒன்றியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டீல் பிளான்ட் வருது. அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, அங்க ஸ்டீல் பிளான்ட்ல இடம் கொடுத்தவங்களுக்கு உள்ள வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்றது அங்க ஒரு மேஜர் இஷ்யூ. நம்மளுடைய வீரபாண்டி ஒன்றியம் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ரயில்வே கிராசிங் வர்றதுனால அங்க அதற்கு தேவையான ரயில்வே பாலங்கள், அண்டர் பாஸ், ஹைவேல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால நேஷனல் ஹைவேல தேவைக்கூடிய பாலங்கள், அதனோட குரலாக நாம நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்து பேசக்கூடியது. பனமரத்துப்பட்டி சைடு பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா மேஜரா இங்க இருக்கக்கூடிய தொந்தரவு நம்மளுடைய பனமரத்துப்பட்டி ஏரி. நம்ம இந்த 5 ஆண்டுகள்ல உள்ளாட்சியின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை ஒதுக்கி இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போதுமான அளவுக்கு உள்ளாட்சிகளுக்கு சரியான அளவு சென்று அடையல. இது ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்க முடியும். ஸோ சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான சாலை வசதியோ, சாக்கடை வசதியோ, குடிநீர் வசதி மேம்பாடு, பட்டாக்கள் விடுபட்டதை வாங்கி தர்றது, இந்த இப்ப நான் சொன்னக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுத்து செய்ய வேண்டியது.